யாழ்ப்பாண கல்லூரியில் திரு கணேசரட்னம் அவர்கள் கிளர்க் ஆஃப் ஒர்க்ஸாக பணிபுரிந்த காலத்தில் ஒர்க் சூப்பர்வைசராக 1982 முதல் 1998 வரைக்கும் 16 ஆண்டுகள் பணிபுரிந்த ராஜேந்திரா ராஜரட்னம் அவர்களை இன்றைய ரூட்ஸ் ஆஃப் ஜஃப்னா காலேஜ் என்கின்ற தொகுப்பில் நினைவு கூறுகிறோம். இலங்கை இராணுவத்தில் 22 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பிறகு யாழ்ப்பாண கல்லூரியில் ஒர்க் சூப்பர்வைசராக இணைந்து கொண்டு 1998 ஓய்வு பெற்ற பிறகு 2014 மறைந்தார். தன்னுடைய தந்தையார் பற்றிய நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் யாழ்ப்பாண கல்லூரியின் முன்னாள் மாணவியான திருமதி டாரிஸ் தர்ஷினி. வணக்கம் டாரிஸ். வணக்கம். உங்களை பற்றிய ஒரு குறிப்பு சொல்லுங்கள். நான் யாழ்ப்பாண கல்லூரியில் பாலர் பாடசாலையிலிருந்து ஓ லெவல் மட்டும் யாழ்ப்பாண கல்லூரியில் படித்து கொண்டு வந்த நான். அதுக்கு பிறகு ராஜ்னா மாஸ்டர் எனக்கு மியூசிக் டீச்சர்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பாலர் பாடசாலைக்கு நீங்கள் மியூசிக் வாசிப்பீங்களா, பியானோ தட்டுவீங்கன்னு சொல்லி என்னை அதில் போட்டிருந்தேன். அதில் நான் 1992 1993 மட்டும் இருந்தேன். நான் ஒரு கொஞ்சம் மாதம்தான் இருந்திருப்பேன். பிறகு நான் மேரி பண்ணிட்டேன். அந்த மேரி பண்ணாக்கு பிறகு நான் அங்கே வட்டுக்கோட்டையில் இல்லாமல் உடிவிலுக்கு வந்துட்டேன். அதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே தொடர்ந்து டீச்சிங்லேயே இருந்து இன்று வரையும் நான் டீச்சராக இருக்கிறேன். உங்களுடைய அப்பா மறைந்த திரு ராஜேந்திரா ராஜரட்னம் அவர்களை பற்றிய சில விவரங்களை சொல்லுங்கள். அப்பா 1982க்கு முன்னம் அப்பா ஆர்மியில் இருந்தவர். 22 இயர்ஸ் சர்வீஸ் செய்து ரிட்டையர் பண்ணி பிறகு நாங்கள் இங்கே ட்ரிங்கோலேருந்து இங்கே வந்து நாங்கள் வட்டுக்கோட்டைக்கு வேற ராஜன் கதிர்காமர் அப்பாண்ட கொண்டு விட்ட அண்ணா ஆண்ட பெரிய அப்பாவுக்கு ஜஃப்னா காலேஜுக்குள்ள வேலை எடுத்து கொடுத்தவர். அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டு வந்தவர். பிறகு 1998 அவர் ஓய்வு பெற்றார். உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் விபரமாக சொல்லுங்களேன். அம்மா ஒர்க் பண்ணையில் வீட்டு இருந்தவர். அண்ணா எனக்கு 2 அண்ணாம. ஒரு ஆளுக்கு பேர், மூத்த அண்ணாவுக்கு பேர் ரோய், 2வது அண்ணாவுக்கு பேர் ரோனி. அவையிலும் தொடர்ந்து இங்கே தான் படித்து கொண்டு வந்தவர் ஜஃப்னா காலேஜில். மூத்த அண்ணா அவர் கிரேட் 5க்கு கிட்ட தான் வந்து ஜாயின் பண்ணவர். சின்னண்ணா கிரேட் 3 இருந்தவராக்கும். நான் பாலர் பாடசாலையிலிருந்து படித்து வந்தேன். மற்ற தொடர்ந்து எல்லாருமே ஜஃப்னா காலேஜ் தான் படித்தோம் நாங்கள். உங்கள் அப்பா இராணுவத்தில் இருந்த காலம் ஞாபகம் இருக்கிறதா? பெருசாக ஞாபகம் இல்லை. நீங்கள் சிறுபிள்ளையாக இருந்திருப்பீர்கள். யாழ்ப்பாண கல்லூரியில் அவர் வேலை செய்த அந்த காலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்பா வீட்டில் எங்களோட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தவர். அந்த நேரத்தோடு வரணும், நேரத்தோட ஸ்போர்ட்ஸ் செய்து ப்ராக்டிசஸ் முடிஞ்சால் வெள்ளன வரணும், 6 மணிக்குள்ளே வீட்டை நிற்கணும்னு சொல்லி. மற்றபடி கணேசரட்னம் அங்கிளோட அப்பா வேலை செய்தவர். சந்தோஷமாக வேலை செய்தவர். ஏன்னா அவர் ரிட்டையர் பண்ணிட்டு தானே வந்தது ஆர்மியால். இப்போ இதில் கொஞ்சம் காலமாக போனேன்னா பின்னேரம் தான் வருவார். 5க்கு பிறகு வீட்டை வருவார். யாழ்ப்பாண கல்லூரியில் அவர் பணிபுரிந்த காலத்தில் கொஞ்சம் சீரியஸான ஆளாகவே அவர் தென்படுவார். எப்போதும் தவறு செய்கிற மாணவர்களை கண்டுபிடிப்பதும் அவர்களை கேள்வி கேட்பவராகவும் மிகுந்த ஒரு பொறுப்புணர்வோடு அவர் நடந்து கொள்வார். ஒரு இராணுவ மிடுக்கோடு வலம் பெறுகிற உங்கள் தந்தையார் வீட்டில் இயல்பான மனிதராக இருந்தாரா? நாங்கள் குலப்படி செய்கிறது குறைவு. அதில் அண்ணாவேல கொஞ்சம் தண்டிச்சிருக்கலாம், பட் என்ன அப்படி செய்யலை. 1998 ஆண்டில்
அவர் யாழ்ப்பாண கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்றார். ஆ யார் அதிபராக இருந்த காலத்தில் அவர் கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்றார்? ராஜினாமாஸ் இருக்கேக்கே இந்த ரிப்போர்ட் போது இருக்கேக்கே. உங்களுடைய தந்தையார் இலங்கை இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். நீங்கள் திருகோணமலையிலிருந்து வட்டுக்கோட்டைக்கு இடம்பெயர்ந்தீர்கள். நீங்களும் உங்களுடைய சகோதரர்களும் யாழ்ப்பாண கல்லூரியில்தான் கல்வி கற்றீர்கள். யாழ்ப்பாண கல்லூரியை பற்றி உங்களுடைய எண்ணம், பார்வை எதுவாக இருக்கிறது? நான் தொடர்ந்து அங்கே இருந்தபடியே எனக்கு விருப்பம். ஜப்னா காலேஜில் நான் தொடர்ந்து பேண்டில் இருந்த நான், கோயலில் இருந்த நான், ஸ்போர்ட்ஸ் செய்த நான். ஸோ அதில் எங்களோட பேட்சும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தவர். அதில் எனக்கு நல்ல விருப்பம். மற்ற மிஸ்ஸஸ் ஜெமினேசன் வந்து என்ன நல்லா ட்ரெயின் பண்ணி விட்டவர். அவன் இதால் தான் நான் இவ்வளோத்துக்கு வந்திருக்கேன். இப்போது உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்பது மியூசிக் டீச்சர். மியூசிக் டீச்சர் என்பது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நன்றி டாரிஸ். உங்கள் தந்தையார் 16 ஆண்டு காலம் யாழ்ப்பாண கல்லூரியில் பணிபுரிந்தார் என்பதை இந்த நேர்காணல் வாயிலாக நான் பதிவு செய்ததை இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தந்தையாரை பற்றிய உங்களது நேர்காணலுக்கு நன்றியும் வாழ்த்தும் சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ.